ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 18/6/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, சங்கம யுகத்தில் எந்த ஒரு அதிசயமான விளையாட்டு நடக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க. பதில்: பகவானால் படைக்கப்பட்ட யஜ்யத்தில் தான் அசுரர்களின் தடை ஏற்படுகிறது. இது கூட சங்கம யுகத்தில்தான் இந்த அதிசயமான விளையாட்டு நடக்கிறது. இது போன்ற யஜ்யம் முழு கல்பத்திலும் வேறு எப்போதும் படைக்கப்படுவதில்லை. இது சுயராஜ்யம் அடைவதற்கான ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்யமாகும். இதில்தான் தடை ஏற்படுகிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின்: ராஜஸ்வ அஸ்வமேத என்பதற்கான அர்த்தத்தை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பகவானுடைய யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கு. இது பெயர் பெற்றதாக இருக்குது. ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ர ஞான யஜ்யமாகும். ராஜஸ்வ என்றால் சுயராஜ்யத்திற்காக என்பதாகும். அஸ்வமேத என்றால் பார்ப்பதற்கு என்னவெல்லாம் தெரிகிறதோ அவை அனைத்தும் ஸ்வாகா செய்து கொண்டிருக்கிறீர்கள். சரீரம் கூட ஸ்வாகா ஆகிவிடுகின்றது. ஆத்மா ஸ்வாகா ஆக முடியாது. அனைவருடைய சரீரங்களும் ஸ்வாகா ஆகிவிடும். மீதி ஆத்மாக்கள் திரும்பி சென்று விடுவார்கள். இது சங்கம யுகமாகும். நிறைய ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள். மீதி சரீரங்கள் அழிந்துவிடும். இவை அனைத்தும் நாடகமாக இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. தேர்டு, எது நாடகத்தின் திட்டப்படி படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் பாபா சொல்கிறாரு, நான் ராஜஸ்வ யஜ்யம் படைத்திருக்கின்றேன். இது நாடகத்தின் திட்டப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. நான் யஜ்யத்தை படைத்தேன் என்று சொல்ல முடியாது. நாடகத்தின் திட்டப்படி குழந்தைங்களாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக கல்பத்திற்கு முன் போல ஞான யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கு. நான் பாபா படைத்தேன் என்பதற்கும் கூட அர்த்தம் இல்லை. நாடகத்தின் திட்டப்படி படைக்கப்பட்டுள்ளது. கல்பமும் படைக்கப்படுகிறது. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் சாட்சியாக இருந்து எதை பார்க்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, நாம் புதிய உலகத்தில் சுயராஜ்யத்தை அடைவதற்காக படித்து கொண்டிருக்கிறோங்கிறாங்க. கண்டிப்பாக தூய்மையாக ஆகணும். யார் ஆவார்கள் என்றால், யார் நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன் ஆகியிருந்தார்களோ அவர்கள்தான் ஆவார்கள். இப்போதும் ஆவார்கள். சாட்சியாக இருந்து நாடகத்தை பார்க்க வேண்டும். மேலும் முயற்சியும் செய்ய வேண்டி இருக்கிறது. குழந்தைகள் வழியையும் கூற வேண்டும். முக்கியமான விஷயம் தூய்மையினுடையதாக இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து, போக போக யார் கூட ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நமக்கு எல்லையற்ற தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைங்களாகிய நாம் தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. பிறகு போக போக சன்னியாசிகள் கூட ஏற்றுக்கொள்ளுவாங்க. அந்த சமயம் கூட வரும் இல்லையா? இப்போது உங்களுடைய தாக்கம் ஏற்பட முடியாது. இப்போது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச சமயம் இருக்கின்றது. கடைசியில் இந்த சன்னியாசிகள் போன்றவர்கள் கூட வந்து புரிந்து கொள்ளுவார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நினைவில் இருப்பதால் யார் கூட பாபாவின் ஆஸ்தியை அடைந்து விடுவதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தூய்மையில் எவ்வளவு தடைகள் வருகிறதுங்கிறத குழந்தைங்க நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அபலைகள் மீது கொடுமைகள் நடக்கின்றது. திரௌபதி அழைத்தார் இல்லையா? உண்மையில் நீங்கள் அனைவருமே திரௌபதிகள், சீதைகள், பார்வதிகளாக இருக்கிறீங்க. நினைவில் இருப்பதன் மூலம் அபலைகள், கூனிகள், ஊனமற்றோர் கூட பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து விடுகிறார்கள். தந்தையின் நினைவில் இருக்க முடியும் இல்லையான்னு பாபா சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, யாருக்கு கட்டாய திருமணம் செய்விக்கின்றார்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பகவான் வந்து யஜ்யத்தை படைத்திருக்கிறார். இதில் எவ்வளவு தடைகள் வருகிறது. இப்போதும் கூட தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கன்னியர்களுக்கு கட்டாய திருமணம் செய்விக்கிறாங்க. இல்லை என்றால் அடித்து விரட்டி விடுறாங்க. ஆகையினால், ஹே தூய்மையற்றவர்களே, தூய்மையாக்குபவரை வாருங்கள்னு அழைக்கிறாங்க என்றால் கண்டிப்பாக அவருக்கு ரதம் வேண்டும். அதில் வருவது தூய்மையாக்குவதற்கு. கங்கை நீரின் மூலம் தூய்மையாக்க மாட்டார்கள். பாபா தான் வந்து தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குறேன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தைகள் பாபாவிடம் எப்படி ஸ்வாகா ஆவது, எப்படி அனைத்தையும் யஜ்யத்திற்கு மாற்றுவதுன்னு கேட்ட கேள்விக்கு பாபா கூறும் பதில் என்ன? குழந்தைங்க சொல்கிறாங்க,
எப்படி ஸ்வாகா ஆகுதுன்னு கேட்குறாங்க, எப்படி அனைத்தையும் யஜ்யத்திற்கு மாற்றுவதுன்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களாகிய நீங்கள் இந்த சாகார பிரம்மா பாபாவை பார்க்குறீங்க இல்லையா? இவர் சுயம் செய்து காண்பித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட கர்மத்தை நாம் செய்கிறோமோ அப்படி நம்மை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். பாபா இவரின் மூலம் கர்மத்தை செய்ய வைத்தார் இல்லையா? அனைத்தையும் யஜ்யத்தில் ஸ்வாகா செய்துவிட்டார். ஸ்வாகா ஆவதில் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா என்ன? இவர் ஒன்றும் செல்வந்தரும் இல்லை, ஏழையும் இல்லை, சாதாரணமானவராக இருந்தார்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த யஜ்யத்தின் மகிமையை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, யஜ்யம் படைக்கப்படுகிறது என்றால் உணவிற்கான பொருட்கள் அனைத்தும் வேண்டும் இல்லையா? இது ஈஸ்வரிய யஜ்யம் ஆகும். ஈஸ்வரன் வந்து இந்த ஞான யஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார், உங்களுக்கு படிப்பிக்கின்றார். இந்த யஜ்யத்தின் மகிமை மிக பெரியதாக இருக்கிறது. ஈஸ்வர யஜ்யத்திலிருந்து தான் உங்களுடைய சரீர நிர்வாகம் நடக்கிறது. யார் தங்களை அர்ப்பணமானவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நாம் கருவிகளாக இருக்கிறோம். இவை அனைத்தும் ஈஸ்வரனுடையது. நாம் சிவபாபாவின் யஜ்யத்திலிருந்து உணவை சாப்பிடுகிறோம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அனைவரும் இங்கே வந்து தங்கிவிடக்கூடாது. இவர் எப்படி அனைத்தையும் ஸ்வாகா செய்தார் என்ற உதாரணத்தை பார்த்தீர்கள் இல்லையா? எப்படி இவர் கர்மம் செய்கின்றாரோ இவரை பார்த்து மற்றவர்களுக்கும் சிந்தனையில் வந்தது என்று பாபா கூறுகிறார். நிறைய பேர் ஸ்வாகா ஆனார்கள். யார் யார் ஆனார்களோ அவர்கள் தங்களுடைய ஆஸ்தியை எடுக்கிறார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது ஒன்றும் அதிகமாக இல்லை, எதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும்னு பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஞானக்கடல் ஒரு பகவானே ஆவார். அவர்தான் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கின்றார். சத்தியமானவராக உயிரோட்டமானவராக இருக்கின்றார். சரீரம் ஜடமாகும், ஆத்மாதான் உயிரோட்டம் உள்ளதாகும். அவர் ஞான கடலாக இருக்கின்றார். குழந்தைங்களாகிய உங்களுக்கு ஞானக்கடல் அமர்ந்து கற்பிக்கின்றார். அவர்கள் வெறுமனே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாபா உங்களுக்கு ஞானம் அனைத்தையும் சொல்லி கொண்டிருக்கின்றார். ஞானம் ஒன்றும் அதிகமாக இல்லை. உலக நாடக சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யாருடைய பெயர் மாறுவது இல்லைன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இங்கே தந்தை அவரை உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். சாதாரண உடலில் பிரவேசிக்கின்றேன் என்று கூறுகின்றார். பாக்கிய ரதம் கூட புகழ்பெற்றதாக இருக்கின்றது. பாபா கண்டிப்பாக மனித உடலில்தான் வருவார். அவருக்கு சிவன் என்ற ஒரே பெயர்தான் இருந்து வருகின்றது. மற்ற அனைவருடைய பெயரும் மாறுகிறது. இவருடைய பெயர் மாறுவதில்லை. மற்றபடி பக்தியில் அநேக பெயர்களை வைத்து விட்டார்கள். இங்கே சிவபாபா தான் இருக்கின்றார். சிவன் நன்மை செய்பவர் என்று சொல்லப்படுகின்றது. பாபாதான் வந்து புதிய உலகமான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். எனவே நன்மை செய்பவர் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, எதை கடைசி வரையில் அனுபவிக்க தான் வேண்டும், அதில் மன்னிப்பு கிடையாதுன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, மற்றபடி உங்களின் மூலம் என்ன பாவகர்மம் நடந்ததோ அதனுடைய தண்டனை கர்ம வினையின் ரூபத்தின் அனுபவிக்க தான் வேண்டும். கர்ம வினையை கடைசி வரை அனுபவிக்க தான் வேண்டும். அதில் மன்னிப்பு கிடைக்க முடியாது. பாபா மன்னித்து விடுங்கள் என்பது கிடையாது. மன்னிப்பு எதுவும் கிடையாது. அனைத்தும் நாடகத்தின்படி நடக்கின்றது. மன்னிப்பு போன்ற எதுவுமே இல்லை. கணக்கு வழக்குகளை முடிக்கத்தான் வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகணும்னு பாபா சொல்கிறாங்க. யாரை நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், உங்களுடைய வேலை படிப்பது மற்றும் தூய்மையாவதாகவும் யோகத்தில் இருக்க வேண்டும். பாபாவின் உடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு தூய்மையாக ஆகவில்லை என்றால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பெயர் கெட்டு விடுகின்றது. சத்குருவை நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு பாடப்பட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது கூட வாழ்க்கைக்கான தொழில்னு பாபா கேட்குறாங்க. நம்முடைய போட்டி எதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில்கள், எவ்வளவு ஹடயோகம் போன்றவைகளை செய்கிறாங்க, அதுவும் கர்மம் தானே. இது கூட வாழ்க்கைக்கான ஒரு தொழிலாகும். புகழ் கிடைக்கிறது, நிறைய பணம் கிடைக்கிறது. நீரின் மீது நெருப்பின் மீது நடக்கிறார்கள். பறக்க மட்டும் முடியாது. அதற்கு பெட்ரோல் போன்றவை வேண்டும் இல்லையா? ஆனால் இவற்றின் மூலம் எந்த பலனுமே இல்லை. தூய்மையாக ஆவதே இல்லை. அறிவியலாளர்களுடைய போட்டி கூட இருக்கின்றது.
அவர்களுடையது அறிவியலின் போட்டி, உங்களுடையது அமைதியினுடையதாகும். அனைவரும் அமைதியை தான் வேண்டுகிறார்கள். பாபா கூறுகிறார், அமைதி உங்களுடைய சுயதர்மம், உங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், உலகாய படிப்பை படிப்பதால் என்ன பலன், அலௌகீக படிப்பை படிப்பதால் என்ன பலன்னு பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, உலகாய படிப்பை படித்துவிட்டு பிறகு சரீர நிர்வாகத்திற்காக மண்டையை உடைச்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதிர்ஷ்டமுடைய குழந்தைகள் நாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும்னு உடனே நிர்ணயம் செய்து விடுறாங்க. அந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கிறது மற்றும் இந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கின்றது. இந்த படிப்பின் மூலம் 21 பிறவிகளுக்கு பலன் உருவாகிறது. எனவே நாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும்னு சிந்தனை செய்யணும். யார் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டுமோ அவர்கள் எல்லையற்ற படிப்பை படிப்பதில் ஈடுபடுவார்கள். ஆனால் நாடகத்தின் திட்டப்படி யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் பிறகு அந்த படிப்பில் மூழ்கி விடுகிறார்கள். இந்த படிப்பை படிப்பதில்லை, நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த ஞானம் நன்றாக இருக்கிறது என்று பாபா கேட்கிறார். அந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கும் மற்றும் இதன் மூலம் என்ன கிடைக்கும். உலகாய கல்வியின் மூலம் என்ன கிடைக்கும். பாபா ஏதோ கொஞ்சம் சம்பாதிப்போம்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. இங்கே பகவான் படிப்பிக்கின்றார். நாம் படித்துவிட்டு ராஜ்ய பதவி அடைய வேண்டும் எனும்போது எந்த விஷயத்தில் அதிக கவனம் கொடுக்கணும். பாபா அந்த படிப்பை படித்துவிட்டு பிறகு வருவோம்னு சிலர் சொல்கிறாங்க. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு பாபாவும் புரிந்து கொள்ளுகிறார். என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்னும் போக போக தான் பார்க்கணும். சரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று புரிந்து கொள்கிறாங்க. அப்படி என்றால் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் ஈடுபட வேண்டும் இல்லையா? யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்குமோ அவர்கள்தான் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெதுவாக நம்பிக்கை ஏற்படுபவர்களுக்கு பாபா கூறும் பதில் என்ன? பாபா சொல்கிறாங்க, உங்களில் கூட சிலர் இன்னும் கூட நம்பிக்கை மெதுவாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம்பிக்கை கொள்வதற்கு நேரம் ஆகுமா என்ன? சரீரத்தின் மீது கூட ஏதும் நம்பிக்கை இருக்கிறதா என்ன? வாய்ப்பை கொஞ்சமும் இழந்துவிடக்கூடாது. யாருடைய அதிர்ஷ்டத்திலேயாவது இல்லை என்றால் கொஞ்சம் கூட புத்தியில் வருவதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த நஷா மூலம் பழைய உலகை மறக்கக்கூடிய சர்வ பிராப்தி சம்பன்னமாக முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எப்படி அந்த நஷா அதாவது போதை அனைத்தையும் மறக்க வைக்கிறதோ அதுபோல் இந்த ஈஸ்வரிய நஷா துக்கங்களின் உலகை சகஜமாகவே மறக்க செய்யும். அந்த நஷாவிலோ அதிக நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது. அதிகம் அருந்துவதால் அழிந்து போகிறார்கள். ஆனால் இந்த நஷா அவினாஷி ஆக்கிவிடும். யார் சதா ஈஸ்வரிய நஷாவில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் சர்வ பிராப்தி சம்பன்னமாகி விடுகின்றார்கள். ஒரு பாபா தவிர வேறு யாருமே இல்லை. இந்த ஸ்மிருதி மூலம் சமர்த்தி அதாவது சக்தி வந்துவிடும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் யாரை காப்பி அடிக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஒருவர் மற்றவரை காப்பி அடிப்பதற்கு பதிலாக பாபாவை காப்பி அடிங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது நஷாவை அனுபவம் செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், உள்முக நோக்கில் இருப்பவர்கள் நாம் ஒவ்வொரு ஞான ரத்தினத்தின் ஆழத்தில் போக முடியும். ஞானத்தின் ஒவ்வொரு பாயிண்டின் ரகசியம் என்ன மற்றும் எந்த சமயம் எந்த விதி மூலம் அதனை காரியத்தில் அல்லது சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். இவ்விதமாக அது பற்றி சிந்தனை செய்து அந்த ரகசியத்தின் ரசனையில் சென்று விடுங்கள். அப்போது நஷாவை அனுபவம் செய்ய முடியும்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.